என்ட்ரன்ஸை ரீச் ஆகிட்டோம். அங்கே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வெளியவே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண உடனே நாங்கள் கிட்டேயே போகல வெளியவே நின்று பார்த்துட்டு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம். கரெக்டாக 1:32க்கு என்னை அவங்க ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு அவங்க கிளம்புனாங்க. போய் வண்டி பார்க்கிங்கில் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீயும் குழந்தையும் இங்கேயோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 1:30 or 1:22 இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த ஃபோனுமே நான் ட்ரை பண்ணுறேன், அவங்களுக்கு எதுவுமே ரீச் ஆகலை. டில் 3:30 வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபோனும் ரீச் ஆகலை, யாரையும் கான்டாக்ட் பண்ணவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. என்ன ஆச்சு, எதுவுமே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. 3:15க்கு மேலே தான் நான் கால் பண்ணிகிட்டே இருக்கேன். அவங்களுக்கு சடனாக ஒருத்தவங்க அட்டன் பண்ணாங்க. அட்டன் பண்ணி எங்கள் ஹஸ்பண்ட் மயங்கி விழுந்திருக்காங்க, வாமிட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வாங்க லொக்கேஷன் சென்ட் பண்ணுறோம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இருக்க இடத்துலேருந்து எனக்கு லொக்கேஷன் போக தெரியல, அந்த டைமில் போக என்னால் முடியல. அப்புறம் அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு போலீஸார் ஹெல்ப்போடு நான் அங்கே போனேன். நான் அங்கேருந்து அவங்க இருக்க இடத்துக்கு போகிறதுக்கு கரெக்டாக பிலோ 10 மினிட்ஸ் தான். அந்த பிலோ 10 மினிட்ஸில் நான் போய் ரீச் ஆகிட்டேன். போனால் அவங்க கீழே இருந்தாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு ஜிஹெச் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஆல்ரெடி டேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் என்ன அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு 1:20க்கு அவங்க போனாங்க. எனக்கு 3:30க்கு தான் ஃபோன் அட்டன் ஆச்சு. அந்த பிட்வீன் கேப் 2 ஹவர்ஸில் என்ன நடந்தது, ஏன் யாருமே பார்க்கல, இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்னு தெரியல, யாரை ரெஸ்பான்ஸ் பண்ணி சொல்கிறதுன்னு தெரியல. நான் போகும்போது ஆம்புலன்ஸ் இருந்தது, பட் எனக்கு காலில் பேசினவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னதுக்குள்ளேயும் எனக்கு ஆம்புலன்ஸ் கிடைக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. நான் பக்கத்தில் ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணுங்க, ஆம்புலன்ஸ் கிடைக்கலன்னா நீங்கள் எந்த நம்பிக்கையில நாங்கள் வரோம், இப்போ யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிள்? 1:20க்கு அங்க போயிருக்காங்க சார். 1:20ல ஒரு 3:20 வரலாம் ஆம்புலன்ஸ் வரல. 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ் தான். 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல ஒரு உயிரா போயிடுச்சு. 10 நிமிஷம் இன்னைக்கு யார் அருகாமையில தான் இருக்கு. அவர் எந்த இடத்துல அக்யூரேட்டா எந்த இடத்துல இருக்கு? அந்த நேப்பியர் பிரிட்ஜுக்கு அப்படியே கீழே டவுன் சைடில் ரைட் சைடில் இருந்தாங்க, படுத்துட்டு இருந்தாங்க. அந்த 2 ஹவர்ஸ்ல யாருமே பார்க்கல, யாருமே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணல, எதுவும் அங்கே இருக்க ஃபோனு கூட யாரும் அட்டன் பண்ணல. அங்கே போலீஸ் இருந்தாங்களா இல்லையான்னு கூட தெரியல. எனக்கு கரெக்டாக 3:15க்கு மேலே தான் அட்டன் பண்ணி எனக்கு இன்ஃபர்மேஷனே வந்தது. அந்த 2 ஹவர்ஸ் முன்னாடியே யாருன்னா ஏதாச்சும் பண்ணியிருந்தா கண்டிப்பா காப்பாத்திருக்கலாம். போன் கீழே கிடக்கத உடனே எடுத்துட்டு சித்தப்பா போன் பண்ணி சொல்லிருக்கலாம். அந்த போனை எடுத்து யாரும் பேசவே இல்ல. இல்ல நான் 2 ஹவர்ஸா அவங்க சொன்ன இடத்துல வெயிட் பண்ணி அந்த மயக்கம் மட்டும் செல்ல உடனே எடுத்து போன் பண்ணிருக்கலாம். யாருக்காவது வேற யாருக்குமே போன் போல, டவர் போல. சரி வந்துட்டு இருக்காங்க போல, இங்கேயே வெயிட் பண்ணலான்னு பண்ணிட்டே இருந்தேன். கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். சடனா ஒருத்தவங்க எடுத்து உங்க ஹஸ்பண்ட் மயங்கிட்டாங்க, வாமிட் பண்ணிட்டாங்க. எவ்வளவு நேரம் கழிச்சு சொல்லு? குடிச்சிருக்காங்களான்னு கேட்டாங்க. அவங்களுக்கு டீ காஃபி ஹேபிட் கூட கிடையாது. அது 1 மணி நேரம் கழிச்சு. ஒரு கோல்டு கூட கிடையாது அவங்களுக்கு. எந்த சிம்டம்ஸும் இல்ல. அவங்க கையில சேஃப்டி கார்டும் அம்ப்ரெல்லா வித் கிளாஸ் கர்ச்சீஃப் எல்லாமே நல்லா தான் போட்டுட்டு போனாங்க. நான் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்றதுக்கு 10 மினிட்ஸ் கூட இல்ல. அந்த 10 மினிட்ஸ்ல என்னமோ நடந்திருக்கு. அந்த 10 மினிட்ஸ் நடந்தது 2 ஹவர்ஸ் கிட்ட அவங்க அங்கேயே தான் இருந்திருக்காங்க. அப்ப அந்த இடத்துல யாருமே இல்லையா, எந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸும் இல்லையா, எதுவுமே தெரியல. அங்கங்க நின்றுட்டு இருந்தப்போ நான் 2 போலீஸ் சும்மா நின்றுட்டு இருந்தாங்க. நான் போய் ஹெல்ப் கேட்டேன். இந்த லொகேஷன் எங்க இருக்கு சார், நான் எமர்ஜென்சியா போகணும், எனக்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கீழே விழுந்துட்டாங்க, எனக்கு கொஞ்சம் அங்க கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஒரு போலீஸ் சார் என்னையும் குழந்தையும் அந்த பிரிட்ஜ் வழியா நடக்க வச்சு கீழே கூட்டு போய் விட்டாங்க. அப்பதான் எனக்கு தெரியும், ஓ 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் தானே இது அப்படின்னு. அதுக்கு 1 மணி நேரமா வெயிட் பண்ணிருக்கா. 10 நிமிஷம் டிஸ்டன்ஸுக்கு 1 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. 2 மணி நேரம். எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு, அவங்க எங்க இருக்காங்க. நான் போகும்போது ஆம்புலன்ஸ் இருந்தது, போலீஸ் 2-3 பேர் இருந்தாங்க நினைக்கிறேன்.
அப்புறம் நர்சஸ்லாம் இருந்தாங்க, டாக்டர்ஸ் கூட இருந்த மாதிரி தான் இருந்தாங்க. அப்போ டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, ஒன்றும் இல்லைம்மா உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணுங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இதில் ஆம்புலன்ஸில் ஏறுங்க, ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் யாருன்னா கால் பண்ணி வர சொல்லுங்கள், அது மட்டும்தான் சொன்னாங்க. வேற எதுவுமே டாக்டர்ஸ் எதுவுமே செக் பண்ணலை. எதுவும் நான் என் கண்ணில் பார்த்த வரைக்கும் டாக்டர்ஸ் எதுவுமே செக் பண்ணலை. எல்லாமே அப்படியே அவங்களே டிஸ்கஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. நான் அவங்க அம்மா பேசுறேன்ப்பா. ஜிஹெச்சுக்குள்ள போகும்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, உயிரோட தான் இருக்காரு, கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னாங்க. அந்த இதுல தான் நான் போன வாட்டி 19th என் வீட்டுக்கு ஒரு கொரோனால செத்து போயிட்டாரு. இந்த பையன் செத்து போயிட்டான். அதிகமானே ஒரு பையன் இருந்தான், அவனு போயிட்டான். என்னாலும் பண்ணிடு அது இப்ப வரும்போதெல்லாம் எப்படி கூப்பிட்டுட்டு நான் என்ன போ வாழ்றது சொல்லு, எப்படி வாழ்றது சொல்லு. என் வீட்டுக்காரையும் போயிட்டான். கொஞ்சம் வாமிட் இருந்தது, மற்றபடி அப்படியே படுத்துட்டு இருந்தாங்க. கண்ணு மட்டும் லைட்டா ஓபன்ல தான் இருந்தது. நான் அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். யாருமே அப்படியே பார்த்துட்டு அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கால் பண்ணுங்கம்மா, நீங்க ஆம்புலன்ஸ்ல ஏறுங்கம்மா, பார்க்கலாம், ஒன்னும் ஆகாது, நீங்க உள்ள போங்க. பண்ணிருந்தா பிரச்சனை இல்லையே சார், யாரும் இல்ல, ஆம்புலன்ஸ்ல வரணும் இருந்தாங்க, அவங்க எதுவுமே பண்ணல. கண்ணு மட்டும் லைட்டா ஓபன்ல தான் இருந்தது. நான் அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். யாருமே அப்படியே பார்த்துட்டு அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கால் பண்ணுங்கம்மா, நீங்க ஆம்புலன்ஸ்ல ஏறுங்கம்மா, பார்க்கலாம், ஒன்னும் ஆகாது, நீங்க உள்ள போங்க. பண்ணிருந்தா பிரச்சனை இல்லையே சார், யாரும் இல்ல, ஆம்புலன்ஸ்ல வரணும் இருந்தாங்க, அவங்க எதுவுமே பண்ணல. வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. நான் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க லிஃப்ட் பண்ணாங்களே, ஆம்புலன்ஸ்ல அப்பதான் லிஃப்ட் பண்ணிட்டு நான் சொல்றேன், ட்ரீட் பண்ணுங்க, ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்கன்னா, பண்ணலாம் மேடம், இருங்க மேடம், ஒன்னும் இல்ல மேடம், நீங்க கூலா இருங்க, ஒன்னும் இல்ல, சரியாயிடும், வீட்டுல இருந்து வரட்டும், வெயிட் பண்ணுங்கன்னு உடனே ஆம்புலன்ஸ்ல ஜெயிச்சு கூட்டிட்டு வந்துட்டோம். ஆமா மேடம், ஆமா இல்ல, அவரு கீழே விழுந்து 2 மணி நேரம் ஆயிருக்கு. அந்த 2 மணி நேரத்துல யாரும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல, போலீஸ் போய் பார்க்கல. ஆம்புலன்ஸ் இவ்வளவு ஜனம் இருக்கிறப்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யாருமே கவனிக்கல மேடம். யாராச்சும் ஒருத்தர் அட்டெண்ட் பண்ணிருந்தா கூட நான் போய் ஏதாச்சும் பண்ணிருப்பேன். அந்த செல்லை எடுத்து வயித்துல இருக்கிறது பண்ணிருக்கலாம். எனக்கு கால் வந்துச்சு சார் வீட்டுக்கு. பார்க்கிங் டிஸ்டன்ஸ் நாங்க வரும்போது பார்க் பண்ணிட்டு அங்க இருந்து குழந்தைய கூட்டிட்டு நடந்துதான் வந்தோம். இவ்வளவு அந்த பீச் என்ட்ரன்ஸ் அந்த இது வரைக்கும் நடந்தே தான் வந்தோமே. நடந்து வந்துதான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும். இல்ல வாக்கிங்க்கு நல்லா அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க, அவ்வளவுதான். இல்ல எல்லா இடத்துலயும் விஐபி கார் போயிட்டு தான் இருந்தது, ஆம்புலன்ஸ் போயிட்டு தான் இருந்தது. பட் எந்த வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இல்ல, ஒரு ஸ்நாக்ஸ் ஃபெசிலிட்டிஸ், முக்கியமா டவர் இல்ல, எங்கேயோ யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியல. அதுதான் பெரிய ப்ராப்ளம். டவர் இருந்தா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி இருக்கலாம். டவர் இல்ல, யாருக்கு கூகுள் பே ஒர்க் ஆகல, ஈவன் ஒரு வாட்டர் வாங்க கூட கூகுள் பே ஒர்க் ஆகல, எதுவுமே பண்ண முடியல. குழந்தை அந்த 2 hours நான் குழந்தைய வச்சுட்டு எனக்கு என்னாச்சு ஆகுமோ, குழந்தை என்னாச்சுன்னு தெரியலையே, அந்த மைண்ட் செட் வேற நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த 2 hours தான் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த 2 hours யாராச்சும் ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பா எதனா பாசிட்டிவா நடந்திருக்கும். இல்லையே, நான் தான் சொல்றேன், கால் அட்டன் பண்ணவங்க கிட்ட சொல்றேன், ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க சார், அவங்க பேக்ல எல்லாம் வாட்டர்ல இருந்து ஸ்நாக்ஸ்ல இருந்து எல்லாம் இருக்கு, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க, பக்கத்துல போய் அட்மிட் பண்ணுங்கன்னா, இல்ல மேடம் ஆம்புலன்ஸ் கிடைக்கல மேடம், ஆம்புலன்ஸ் இல்ல மேடம், ஆம்புலன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க.
காலில் கேட்டாங்க, அவங்க மயங்கிட்டாங்க, வாமிட் பண்ணியிருக்காங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு காஃபி டீ ஹேபிட் கூட எதுவுமே கிடையாது. அதுவே ரொம்ப கம்பல் பண்ணி கொடுத்ததா காஃபி கூட குடிப்பாங்க. ட்ரிங்க்ஸ் ஹேபிட்லாம் எதுவுமே கிடையாது, எந்த ஹேபிட்டுமே கிடையாது அவங்களுக்கு. கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போயிருக்காங்க. ப்ராப்பரா அங்க இது இல்ல, ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இல்ல. கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவர்ல யாராச்சும் பார்த்து ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணியிருந்தா கூட கண்டிப்பா காப்பாத்திருக்கலாம். 2 ஹவர்ஸ்ல எப்படியாப்பட்ட கேஸா இருந்தாலும் காப்பாற்ற முடியாது. 2 ஹவர்ஸ்ல லேட் ஆயிடுச்சு, ஒண்ணுமே பண்ண முடியல. அதனாலதான் இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு. எனக்கு அந்த வேப்பியார் பிரிட்ஜ் ஃபுட்டேஜ் கிளியரா தெரியும், கண்டிப்பா தெரியும். அந்த ஃபுட்டேஜ்ல பார்த்துட்டா எல்லாத்துக்கும் ரிசல்ட் வந்துடும். என்ன ஆச்சு, இவங்க எங்க இவங்களா போய் விழுந்தாங்களா, இல்ல என்ன ப்ராப்ளம், இல்ல இவங்க மயங்கிட்டாங்களா, யார் அப்ப கிட்ட வந்து பார்த்தாங்க, எல்லாமே வந்து அந்த ஃபுட்டேஜ் கிளீனா தெரியும். பட் அது என்னன்னு நம்ம பார்க்க முடியாது. அது ஃபுட்டேஜ் கண்டிப்பா அவங்க ப்ரொவைட் பண்ணா ஈஸியா இருக்கும் டிசைட் பண்ணி. இல்ல அவங்க ஜுவல்ஸ் இல்ல, எதுவுமே இல்ல. அவங்க வந்து ஒரு ரிங் மட்டும் தான் போட்டிருந்தாங்க, மற்றபடி ரொம்ப ஹை ரிங் ஜுவல்ஸ்ல எதுவும் இல்ல. ரிங் போட்டிருந்தாங்க. பர்ஸ்ல கூட ரொம்ப கேஷ்லாம் இருக்காது. அவங்க ஆல்ரெடி எப்பவுமே கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கேஷும் அவங்க பர்ஸ்ல இருக்க வாய்ப்பு இல்லை. மினிமம் கேஷ் தான் இருக்கும் அவங்க பர்ஸ்ல. மெரினால வெயில் காரணமா வந்து இல்ல இந்த பிரான்ஸ் அரசத்தை பார்க்க வந்து யாருமே உயிரிழக்கல அப்படின்னு சொல்றாங்க. அது இல்ல சார், இதுதானே சார் ரீசன். இதுல என்ன சார் ஏத்துப்பீங்களான்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இதுதானே நாங்க அங்க வந்து தானே இந்த ப்ராப்ளம் ஆச்சு. சரி ஓகே, இவங்களுக்கு நேச்சராவே நடந்திருந்தாலுமே அவங்க அங்க ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டி அவ்வளோ ஜனங்க இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டி கம்பல்சரி இருக்கணும்ல, கண்டிப்பா இருந்திருக்கணும்ல. ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டி கண்டிப்பா. இப்போ இவங்க பெரியவங்க, இதுவே குழந்தையா இருந்தா கூட என்ன பண்ணிருக்க முடியும். ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டி கம்பல்சரி வேணுமே, இல்லையே. அது இருந்திருந்தா கண்டிப்பா காப்பாத்தி இருக்கலாமே. அது கண்டிப்பா அவங்க நிறைய அரேஞ்ச் பண்ணி இருந்திருக்கணும். அவ்வளோ மக்களுக்கு கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணி இருந்திருக்கணும்.